பாலா வந்து சொல்லியிருக்காரு, சார் இன்னும் ஒரு 10 நாள் தான், பைத்தியக்காரங்க பிளாக் மட்டும் நம்ம முடிக்கணும், அதுதான் கிளைமேக்ஸ் பிளாக்கு, அதை மட்டும் நீங்கள் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கந்தசாமி சார் என்ன சொல்ல, இல்லை பாலா நான் ஃபுல்லாக காசை இழந்துட்டேன், இப்போ இனிமேல் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே சக்தி இல்லை, ஏதாவது வீடு கீடு விற்றா தான் பண்ண முடியும், ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணுங்க சார் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி பாலா பேச்சை கேட்டு சார் வந்து டைரக்ட் வந்து நாளைக்கு மொட்டை போட்டு 100 பேர் அரேஞ்ச் பண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த கிராமத்திலே போய் தேடி 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 எப்படியோ பிடிச்சிட்டு வந்து சார் 99 பேர் கிடச்சிட்டாங்க சார், இன்னும் ஒரு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு ஆளாக என்னையும் வச்சுக்கோப்பா, எனக்கும் மொட்டை போட்டுருங்க, அந்த சட்டியும் கொடுத்து அந்த லொக்கேஷன் அந்த ஸ்பாட்டில் உட்கார வச்சு விலங்க மாட்டி விட்டுருங்க, நான் என்னோடய எமோஷனில் ஆன்னு கத்துறேன், நீங்கள் வந்து அப்படியே என்கிட்ட இருந்து அப்படி வானம்னு ஒரு படம் எடுத்தார் சிம்பு வச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட பண்ணையாரும் பத்மினி எடுத்தார். அதுக்கப்புறம் அரவிந்த் வச்சு வணங்காமுடின்னு ஒரு படம் எடுத்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது, அவர் அதில் நடிச்சிருப்பார். இப்படி உட்கார வச்சது அன்னைக்கு உட்கார வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. குந்துனவர் தான் இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மதுரையில் அவர் இந்த 9 வீடை, ஒரு வீடு 2 வீடு இல்லை 9 வீடை விற்று ஊதாரி அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் எடுத்து கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. என்ன காரணங்களால சார் அது தடைப்பட்டது? அதாவது ஒரு நாதாரிய டைரக்டராக போட்டதுனால அந்த படத்தை இன்றைக்கு வரைக்கும் என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. அது இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் ஆஸ்கார் மூவிஸ் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சில வாரங்களுக்கு முன்னாடி நீங்கள் தயாரித்த தோட்டா படம் குறித்து அதில் ஏற்பட்ட வலிகள் வேதனைகள் குறித்து பேசியிருந்தீங்க. அது வந்து பார்வையாளர்கள் ரொம்ப உங்களுக்கான பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் நிறைய வந்ததை பார்க்க முடிஞ்சது. தோட்டாக்கு அப்புறமா ஊதாரி அப்படிங்கிற ஒரு படத்தை நீங்கள் எடுத்து கேள்விப்பட்டோம். ஆனால் அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. என்ன காரணங்களால சார் அது தடைப்பட்டது? எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அதாவது ஒரு நாதாரிய டைரக்டராக போட்டதுனால அந்த படத்தை இன்றைக்கு வரைக்கும் என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. அது ஒரு தப்பான டிசிஷன். அது எப்படி நான் எடுத்தேன்னு தெரில. அதை பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறேன். தயாரிப்பாளர் சேது கந்தசாமியை தெரியுமா உங்களுக்கு? சரிங்க சார். அவர் வந்து சேது படம் எடுத்த கதை தெரியுமா உங்களுக்கு? நிறையா ஸ்ட்ரகிள் ஆனது கேள்விப்பட்டேன். அதாவது வந்து உயிர் போய் உயிர் வந்துச்சு அவர் அந்த படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே. அதாவது வந்து அவர் வந்து மதுரையில் ஜாலியாக ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை வந்து எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி சினிமாக்குள்ளே இழுத்துட்டு வந்துடுறாங்க. சேதுங்கிற படத்தை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த படத்தில் விக்ரம் ஹீரோவாக கமிட் ஆகிறாரு. பாலா வந்து அந்த படத்தோட ஃபஸ்ட்டு டைரக்டராக அறிமுகமாகிறாரு. கந்தசாமி அவர்களுக்கு அதான் முதல் படமா? கந்தசாமிக்கும் அதான் முதல் படம். கந்தசாமிக்கு சினிமானாலே என்னன்னு தெரியாது. அவர் ஃபஸ்ட்டு சினிமாக்குள்ளே இந்த படத்தின் மூலமாக தான் வராரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தை முடிக்கிறதுக்குள்ளே பெரிய பாடாயிருது. பாலாவை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம ஏகப்பட்ட விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ முதல் படத்திலே அவருடைய வேலைகளை அவர் ஆரம்பிச்சிட்டாரு. நிறையா நாள் ஷூட் பண்ணுறது, திருப்பி ரீஷூட் பண்ணுறது, ரீடேக் எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். இந்த லொக்கேஷன் போகிறது, அந்த லொக்கேஷன் போகிறது, ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷன் போகிறது, இது வேணும் இது வேணாம், அது வேணும் இது வேணும், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி எப்படியோ அவர் வந்து இருக்கிற பணமெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட இனிமேல் கையிருப்பு இல்லைங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்து கந்தசாமி சாருக்கு வந்துருச்சு. அப்போ பாலா வந்து சொல்லியிருக்காரு, சார் இன்னும் ஒரு 10 நாள் தான், பைத்தியக்காரங்க பிளாக் மட்டும் நம்ம முடிக்கணும், அதுதான் கிளைமேக்ஸ் பிளாக்கு, அதை மட்டும் நீங்கள் பணம் ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கந்தசாமி சார் என்ன சொல்ல, இல்லை பாலா நான் ஃபுல்லாக காசை இழந்துட்டேன், இப்போ இனிமேல் வந்து எனக்கு அரேஞ்ச் பண்ணுறதுக்கே சக்தி இல்லை, ஏதாவது வீடு கீடு விற்றா தான் பண்ண முடியும், ஏதோ ஒன்று பண்ணி ரெடி பண்ணுங்க சார் அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லி பாலா பேச்சை கேட்டு அவர் வந்து ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு, அந்த காலத்தில் 10 நாள் ஷூட்டிங்க்கு தேவையானதை ரெடி பண்ணிவிட்டு அந்த லொக்கேஷன், அதாவது கும்பகோணத்தில் தான் நடந்துச்சுன்னு நான் கேள்விப்படுறேன். அந்த பைத்தியக்காரன் பிளாக் கடைசியில் இருக்கும்ல, பச்சை ஒரு ஷர்ட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டு உட்காந்துருப்பாங்கள்ல, அந்த பிளாக் எடுக்கிற ஷூட்டிங் தான் அங்கே நடக்க போகுது. அப்போ பாலா வந்து அங்கே இறங்கிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு வந்து 100 பேர் மொட்டை போட்டு எனக்கு வேணும் ஷூட்டிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ப்ரொடியூசர்கிட்ட சொல்லியிருக்காரு கந்தசாமி கிட்ட, சார் வந்து டைரக்ட் வந்து நாளைக்கு மொட்டை போட்டு 100 பேர் அரேஞ்ச் பண்ணி
வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் 100 பேர் மொட்டை போட்டு அரேஞ்ச் பண்ணணும்னா டக்குன்னு கிடைக்க மாட்டாங்க. இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான விலை கேட்பாங்க. அப்போ இவங்க மொட்டை போடுறதா இருந்தா எக்ஸ்ட்ரா காசு கேட்பாங்க. மொட்டை போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா காசு போவான். அதுவும் இல்லாமல் ஜூனியர் ஆர்ட்லாம் பொதுவாக ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் அவங்க பண்ணணும். இந்த படத்தில் 10 நாள் மொட்டை போட்டுட்டாங்கன்னா முடி வளர்றதுக்கு எப்படியும் ஒரு 2 மாதம் 3 மாதம் அது வரைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து பண்ண மாட்டாங்க. அதனால் இதுக்கு ஸ்பெஷலாக அந்த ஊர்லேயே யாரையோ போய் தேடி, அதாவது வந்து நல்ல ஹெல்த்தியான ஆளாகவும் இருக்கக்கூடாது, வத்தலும் தொத்தலுமாக இருக்கணும், ஆள் நெளிஞ்சு போய், ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்டவங்க மாதிரி பார்க்க தெரியணும். அந்த மாதிரி ஆளுங்களை இவங்க அந்த கிராமத்திலே போய் தேடி 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 எப்படியோ பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. பிடிச்சிட்டு வந்து இவ்வளோ சார் 99 பேர் கிடச்சிட்டாங்க சார், இன்னும் ஒரு ஆள் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து சொல்லியிருக்காரு. அப்போ வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு, அந்த ஒரு ஆளாக என்னையும் வச்சுக்கோப்பா, எனக்கும் மொட்டை போட்டுருங்க, அந்த சட்டியும் கொடுத்து அந்த லொக்கேஷன் அந்த ஸ்பாட்டில் உட்கார வச்சு விலங்க மாட்டி விட்டுருங்க, நான் என்னோடய எமோஷனில் ஆன்னு கத்துறேன், நீங்கள் வந்து அப்படியே என்கிட்ட இருந்து அப்படியே ஆரம்பித்து அப்படியே பேன் பண்ணி போங்கப்பா, ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுருக்காரு அசிஸ்டன்ட். சார் என்ன சார் சொல்கிறீங்க? இல்லை நிஜமாக தான்ப்பா சொல்கிறேன், என்னை உட்கார வைங்கப்பா, மொட்டை போடுங்கப்பா, வேறு என்னப்பா பண்ண முடியும் நான் அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்புறம் வந்து வேறு யாரோ சமாளித்து, அதாவது வந்து அவரோட ஃபீலிங் அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. அதாவது வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாத ஒரு மனநிலைக்கு ஒரு தயாரிப்பாளர் தள்ளப்படுறாரு அந்த படத்தை. வேதனையை வெளிப்படுத்தி. ஆமாம், வேதனையை வெளிப்படுத்துறாரு. இது பார்த்தீங்கன்னா சேது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து சினிமா வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டுச்சு. இந்த மாதிரி ப்ரொடியூசர் எனக்கு மொட்டை போடுங்கப்பா நானும் நடிக்கிறேன்னு சொல்கிறது வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் இது. ஆனால் பொதுவாக வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி எப்படியோ படத்தை எடுத்து முடித்து ஃபஸ்ட் காப்பி ரெடி பண்ணி ஷோ போட்டு காமிக்கிறாரு, யாருமே வாங்குவார். இது எல்லா நல்ல படத்துக்கும் நடக்கும். ஒருதலை ராகத்திலிருந்து பல படங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே மாதிரி சேது படத்துக்கு நடந்துருச்சு. சேது படம் நிச்சயமாக எல்லாராலையும் பாராட்டப்பட்ட பேசப்பட்ட ஒரு படம். நேஷ்னல் அவார்டு கூட அந்த படத்துக்கு கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த தயாரிப்பில் பெரிய போராட்டம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி எப்படியோ என்னென்னமோ பண்ணி அடமானம் வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு சார். ரிலீஸ் பண்ணால் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் சொந்த ரிலீஸ் பண்ணுறாரு. சொந்த ரிலீஸ் பண்ணால் எல்லா ஏரியாவும் நல்லா ஓடுது. ஆனால் ஒரு புது தயாரிப்பாளர்னால சார் இந்தாங்க சார் ஒரு சின்ன அமௌண்ட்டை கொடுத்து டக்குன்னு அக்ரிமெண்ட்டை போட்டு இவரை கமிட் பண்ணிடுறாங்க. கமிட் பண்ணிவிட்டு இவருக்கு வந்து அதாவது வந்து முழு ₹1 போட்டிருந்தாருன்னா 3/4 துட்டு தான் திரும்பி வருது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் ஆயிடுறாரு ப்ரொடியூசரு. பாலான்னு அவர் பெரிய டைரக்டர் ஆயிடுறாரு. ப்ரொடியூசர் வந்து யாரும் கண்டுக்காம விட்டுறாங்க. அதாவது ஒரு வாட்டி ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டார்ல, அந்த ஆசை விடாது. மறுபடியும் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலா மாதிரி ஒரு டைரக்டரை நம்ம அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு படம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. அப்போ கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே வந்து கதை இவர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த கதை நல்லா இல்லை, அந்த கதை நல்லா இல்லை, இது சரியில்லை அது சரியில்லைன்னு தள்ளிவிட்டே இருக்காரு. 101 ஆளாவது வந்து நம்ம படத்தை நான் சொன்னேன்ல அந்த நாதாரி, நம்ம படத்து ஊதாரியோட டைரக்டர், அவர் வந்து இங்கே உட்கார்றாரு இவர் ஆஃபீஸில். ஒரு கதையை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி நான் இப்படி முடிச்சு கொடுத்துட்றேன், அப்படி பண்ணிடுறேன், இப்படி பண்ணிடுறேன், பயங்கரமான பிஸ்னஸ் ஆயிரும், சேதுவோடு நல்லா ஓடிடும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த ப்ரொடியூசரை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வந்துடுறாரு. ப்ரொடியூசர் ஒரு அட்வான்ஸை கொடுத்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாரு. ஷூட்டிங் ஆரம்பித்தா கொண்டு போய் ஊட்டியிலே கதை அப்படின்னு சொல்லி இந்த சொல்ல மறந்த கதையில் ரதி நடிச்சிருப்பாங்கள்ல, அவங்க தான் இந்த படத்தில் ஹீரோயினாக கம்மிட் ஆகிருப்பாங்க. அவங்களோட முதல் படம் இதுதான். ஆனால் ரிலீஸ் ஆனது சொல்ல மறந்த கதைன்னு நினைக்கிறேன். அந்த ஆர்டிஸ்ட்டு அப்புறம் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு கதை, அந்த கதையை கொண்டு போய் ஊட்டியில் எடுத்து ஒரு 35 நாள் அவர் அந்த ப்ரொடியூசர்கிட்ட நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவேன். அவரே என்கிட்ட சொன்னது என்னென்னா, எதுவுமே எடுக்க தெரியல தம்பி அந்த டைரக்டருக்கு. கொண்டு போய் இப்படி ஷார்ட் வைப்பார், ஃப்ரேமில் இப்படி எடுக்க வேண்டியது, திருப்பி ஓகேன்னு சொல்ல வேண்டியது, அப்புறம் யோசிக்க வேண்டியது, யோசிக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆக்க வேண்டியது. அப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் 3:30 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ப்ரொடக்ஷன் பாயாக அந்த ப்ரொடியூசரே பாவம் எல்லா கதவையும் தட்டி எந்திரிங்க தம்பி வாங்க போகலாம் அப்படின்னு. ஏன்னா ஷூட்டிங் நல்லா வந்தால் தானே படம் நல்லா வரும், நல்ல வியாபாரம் நடக்கும், சேது மாதிரி ஒரு படம் வரும்னு நம்பிக்கையோடு அவர் பண்ணியிருக்காரு. என்னென்னமோ அவரை குட்டிச்சவர் பண்ணி ஊட்டியில் ஒரு 35 நாள், ராமேஸ்வரத்தில் ஒரு 10 நாள், சென்னையில் ஒரு 10 நாள், இப்படி என்னென்னமோ பண்ணி படத்தை ஒரு வழியாக முடிச்சிட்டார் சார். முடித்து ஃபஸ்ட் காப்பி போட்டு பார்த்தா படம் 1 பைசா தேராது, அவ்வளோ மோசமான படம். இனிமேல் என்ன பண்ணுறது நம்ம அப்படிங்கிற ஒரு நிலைமையில் போன படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி நம்ம இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தியேட்டர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 0 ₹1 கூட திருப்பி வரல. அன்னைக்கு இந்த டைரக்டரு இந்த நாதாரி அந்த ப்ரொடியூசரை நல்ல கும்முன்னு கும்மி ஒரு மூலையில் குந்த வச்சுட்டு போயிடுச்சு. அன்னைக்கு குந்துனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் எந்திரிக்கவே இல்லை. அந்த படம் பேர் என்ன சார்? அந்த படம் வந்து கும்மாளம்.
அந்த படத்தில் 4 பேரில் ஒருத்தராக நடிச்சிருப்பாருன்னு சொன்னேன்ல, அவர் கூட பிற்காலத்தில் தயாரிப்பாளராக மாறினார். வானம்னு ஒரு படம் எடுத்தார் சிம்பு வச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியோட பண்ணையாரும் பத்னி எடுத்தார். அதுக்கப்புறம் அரவிந்த்சாமியை வச்சு வணங்காமுடின்னு ஒரு படம் எடுத்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அவர் அதில் நடிச்சிருப்பார். இப்படி உட்கார வச்சது அன்னைக்கு உட்கார வச்சு தான் இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. குந்துனவர் தான் இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் மதுரையில் அவர் இருந்த 9 வீடை, ஒரு வீடு 2 வீடு இல்லை, 9 வீடை விற்று அவர் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு இன்றைக்கி எங்கே இருக்கார் ஏது இருக்காருன்னு அட்ரஸ் தெரியாமல் இருந்துட்டு இருக்கார் சார். இதான் ஒரு ப்ரொடியூசரோட நிலைமை. இப்போ இந்த திரைப்படத்தின் கும்மாளம் திரைப்படத்தின் மூலமாக ரொம்பவே கஷ்டப்பட்டார், வீடெல்லாம் வித்துட்டாரு சொன்னீங்களா, சொத்தெல்லாம் இழந்துட்டாருன்னா. ஆமாம். சேது படத்தின் மூலமாக தான் விக்ரம் அவர்களும் சரி பாலா அவர்களும் சரி ஒரு அடையாளம் வந்தது, இவர் மூலமாக தான் கிடைச்சது. ஸோ அவருங்க எதுவுமே ஹெல்ப் பண்ணலையா, விக்ரமும் சரி பாலாவும் சரி? பாலா அவருக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலை. ஆனால் விக்ரம் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணார். அதாவது அந்த நன்றிக்கடனை நினச்சி அவர் பிற்காலத்தில் கந்தசாமின்னு ஒரு படம் நடித்தார். ஓ, அவருக்காக படம் பண்ணி கொடுத்தாரு? அவருக்கு படம் பண்ணுறதுக்கு அவருக்கு என்ன பைத்தியமா? அவர் வேற ஒரு நல்ல பெரிய ப்ரொடியூசருக்கு பண்ணி நல்ல பணத்தை வாங்கி செட்டில் ஆகிட்டார். ஆனால் அந்த தயாரிப்பாளர் கந்தசாமி, அவர் பேரில் கந்தசாமின்னு பிற்காலத்தில் ஒரு படம் நடிச்சு கொடுத்தாரு. இதுவே பெரிய ஹெல்ப் தானே உங்களுக்கு. நான் வச்சுருக்காருல்ல ப்ரொடியூசரை, இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? அந்த படத்தில் அதாவது என் பேர் மீனா குமாரி, என் ஊர் கன்னியாகுமரி, போமா குதிரை சவாரி அப்படின்னு இவர் மேலே ஏறி உட்காந்து நல்லா சாட்டையை வச்சு அடித்து கொண்டு போய் பீச் ஓரமாக இறக்கி விட்டு வந்துட்டாங்க. அந்த படமும் பெரிய ஃப்ளாப் தான். அந்த படமும் அவர் கொடுத்துருந்தாருன்னா இன்னும் ஒரு நடுத்தருக்கு வந்திருப்பார் இல்லையா? அந்த படம் பெரிய ஃப்ளாப்பாக இருக்கும், ஆனால் வியாபார ரீதியாக வெற்றி படம் அது. ஓகே. அதனால் ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தா நல்லா தான் இருந்திருக்கும், ஆனால் நல்லா இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. எந்த நடிகர் எந்த டைரக்டர் ஆரம்ப காலத்தில் தன்னை அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளருக்கோ டைரக்டருக்கோ படம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சினிமாவில் அப்படி ஒன்று இருக்கா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே போயிடுச்சு. அதனால் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதே பிரயோஜனம் இல்லை. இதில் விக்ரமும் பாலாவும் என்ன விதிவிலக்கா? அவங்களும் அதே மாதிரி தான் பண்ணாங்க. இதில் முக்கியமான விஷயம், இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் எப்படியோ அவங்க வீடை தேடி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறது எங்கேயாவது போய் ஒளிஞ்சிப்பாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சிட்டாங்கன்னா எப்படி தேடி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. சரி, இங்கே இருக்காரு, அந்த வீட்டில் இருக்காரு, அடையாறு வீட்டில் இருக்காரா, இல்லை கோடம்பாக்கம் வீட்டில் இருக்காரா, இல்லை வலசரவாக்கத்தில் இருக்காரான்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த வாட்ச்மேனை முதல்ல கன்வின்ஸ் பண்ணி உள்ளே போகணும். இப்போ நான் தான்ப்பா அறிமுகப்படுத்தினேன் அப்படின்லாம் சொல்லி அவன் பரிதாபப்பட்டு, அப்படியா சார், என்ன சார் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விடணும். உள்ளே விட்டதுக்கப்புறம் அங்கே பெரிய பெரிய டாக்ஸ் நிற்கும். அந்த ராஜபாளையம் நாய் மாதிரி நாய் நிற்கும். அந்த நாய்க்கு நீங்கள் ஆல்ரெடி பிஸ்கட் வாங்கிட்டு போகணும். இந்த டெக்னிக்லாம் உங்களுக்கு தெரியணும். பிஸ்கட் வாங்கி போய் ஜூ 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 ஜூன்னு யார் அறிமுகப்படுத்தின தயாரிப்பாளர் ஒரு நடிகை பார்க்க, அவர் பெரிய நடிகராக இருப்பார், பெரிய சூப்பர் ஸ்டாராக மாறிடுவார். அவருக்கு அந்த நாய்க்கு மெதுவாக பிஸ்கட் போட்டு அதை கன்வின்ஸ் பண்ணி தடவி கொடுத்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே போனான்னு வச்சுக்கோங்க. காப்பி குடிச்சிட்டு இருக்க அந்த நடி, சார் வாங்க சார், வாங்க சார், ஐயோ என்ன சார் நீங்கள் இங்கே வாங்க சார், அவங்க சொல்லியிருந்தேன், நான் உள்ளே நானே வாசல் கூப்பிட்டுருப்பேன் சார், அப்படி சார் உட்காருங்க சார், உட்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு, காப்பி கொண்டா சார் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி காப்பியோ டீயோ கொடுத்து ஒரு 10,000 15,000 கொடுத்து, வாங்க சார் ரொம்ப நன்றி சார், சார் உங்களால் தான் எனக்கு வாழ்க்கை, ஐயோ சார் நான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கேன், நான் மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லி சிரித்து ஆட்டோ வரைக்கும் ஏற்றி விட்டு, என்ன சார் ஆட்டோலேயே வந்தீங்க சார், ஐயோ கார்லாம் சர்வீஸ் போயிருக்கு, இல்லை நானே ட்ராப் பண்ண சொல்லியிருப்பேன் சார், சரி சார் சாரி சார் தப்பாக நினச்சிங்க சார் அப்படின்னு காரில் அந்த ஆட்டோவில் அவங்கள ஏற்றி விட்டுட்டு, அப்பாடா இந்த மனுஷன் வேறு அறிமுகப்படுத்தணும் அடிக்கடி வீட்டுக்கு வருவார் போலையே அப்படின்னு போய் பொண்டாட்டிட்டு சொல்லிட்டு இருப்பார். இதுதான் சினிமாவில் நடக்கிற ஒரு விஷயம். அதனால் அறிமுகப்படுத்தின இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ ஹீரோ படம் சினிமாவில் அடுத்த படம் கொடுத்துருவார், அவரை கை தூக்கி விட்டுருவார் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. அப்படி நம்ம உதாரணமாக சொல்லிட்டு போகணுன்னா ஏகப்பட்ட தயாரிப்பாளர் சொல்லணும். ஏன் சோக கதையை கேளு தாய்க்குலமே அப்படிங்கிற மாதிரி இப்போ ஏன் சோக கதையை சொல்கிறேன். அதாவது அந்த ஊதாரி எடுத்த லாதாரியை பற்றி இப்போ பேசுவோம். அந்த இயக்குனர் பேர் தெரிஞ்சுக்கலாமா சார்? அந்த இயக்குனர் பேர் தெரிஞ்சு என்ன சார் பண்ண போகிறோம்? அவர் யாருன்னே தெரியாது. அவர் பேரை சொல்லி அவர் ஒரு பெரிய ஆளாக்கி அவர் சர்க்கிளில், ஹே மச்சான் உன் பேரை இப்போ கூட டிஸ்கஸ் பண்ணி பேட்டி வந்திருக்கடா, பாராடே ஒன்றெல்லாம் கூட பேசுகிறாங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியாக சிரித்து பேசிட்டு இருப்பாங்க. கூத்தடிக்கிற கும்பல் சார். அவங்கள பற்றி பேசுகிறது, அதாவது என்னென்னா சில விஷயங்களை அடையாளப்படுத்தாமே விட்டுறது நல்லது. இந்த இயக்குனர் பேரெல்லாம் சொல்கிறதுனால அது யாருக்குமே கௌரவம் கிடையாது. எனக்கே அசிங்கம் அந்த இயக்குனர் பேர் சொன்னால், அதனால் அது வேண்டாம், அதை விட்டுருவோம். அதாவது நான் இந்த ஹிஸ்ட்ரியே மறக்க விரும்புகிறேன், ஆனால் இது இன்றைக்கி பேசக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு, பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணணும் சினிமாவில். இந்த மாதிரி
ஆளுங்களை முதல்ல சினிமாவில் எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ மாணிக்க நாராயணன் சார் பேட்டியெல்லாம் நான் தொடர்ந்து பார்ப்பேன். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடே புட்டே நாய், அந்த நாய் இப்படி பண்ணிச்சு, இந்த இது இப்படி பண்ணிடுச்சு, யாராக இருந்தாலும் அடே அவன்டா இவன்டான்னு பேசுகிறாருல்ல, ஒரு விதத்தில் நியாயம். ஏன் தெரியுமா? அவர் ஆதங்கத்தை கொட்டுறாரு, அவர் உண்மையை சொல்கிறாரு. அதாவது வந்து மனசில் கோபம் இல்லைன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வாயிலேருந்து வராது. மனசில் கோபம் இருந்தால் தான் அதை அப்படியே கக்க முடியும். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி மாணிக்க நாராயணன் சார் மாதிரி இன்னும் நிறைய பேர் என்ன மாதிரி சினிமா தயாரிப்பாளர்கள் தங்களுக்கு சினிமா மூலமாக, டைரக்டர் மூலமாக ஏற்படுற பிரச்சனைகள், நடிகர்கள் மூலமாக ஏற்படுற பிரச்சனைகள்லாம் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஆணுகளை எக்ஸ்போஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்து ஒரு தயாரிப்பாளர் சிக்காமல் இருப்பார். அட்லீஸ்ட் நம்ம இன்னொரு தயாரிப்பாளரை காப்பாற்றி விட்டோம் அப்படிங்கிற ஒரு நல்ல பேராவது நமக்கு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இந்த கதைக்கு வருவோம், பேக் டு த ஸ்டோரி. அதாவது வந்து நான் வந்து இந்த நான் மகான் இல்லைங்கிற படத்தை வந்து தேட்டரில் பார்த்தேன். அந்த படம் சுசீந்திரன் டைரக்ட் பண்ணியிருந்தார். அந்த படத்தில் வந்து கார்த்திக் ஹீரோவாக நடித்தார்ல, அந்த படம் தான் நான் சொல்கிறேன். அதில் வந்து ஒரு பையன் வில்லனாக நடிச்சுப்போம். ஒரு சின்ன பையன், ஒரு 22-21 வயசாக இருக்கும். வினோத் கிஷன் அந்த பையனோட பேர். ஒரு பிளாக் ஷர்ட் போட்டு பிளாக் ஜீன்ஸ் போட்டு பயங்கரமாக சூப்பராக எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணி அந்த கிளைமேக்ஸ்லாம் அடித்து தூள் பண்ணியிருப்பான். இன்னும் சொல்லப்போனால் கார்த்தியோட அந்த பையன் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பான். இப்போ நீங்கள் இந்த படத்தை பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டு யாரா அந்த பையன் இவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கான், ஒரு சின்ன பையன் என்ன அடிச்சு நொறுக்கியிருக்கான், எப்படி வந்து சூப்பராக பண்ணியிருக்கானே, இந்த பையனை வந்து யாருன்னு பார்க்கணும், நம்ம புக் பண்ணி ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த பையன் நடிக்கிறத பார்த்து இந்த பையனை வச்சு நம்ம படம் எடுக்கணும், பெரிய லெவலில் இந்த பையன் வருவான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அந்த பையனை நான் தேடி போய் அந்த பையனுக்கு ஒரு சம்பளம் பேசி புக் பண்ணுறேன். அப்போ அந்த பையனை வச்சு ஒரு படம் எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நிறையா டேரக்டர்ஸ் என்கிட்ட கதை வந்து சொல்கிறாங்க. எனக்கு திருப்தி இல்லை, வேண்டாம்னு நினச்சி ட்ராவல் பண்ணும்போது இந்த நான் சொன்னேன்ல இந்த ஊதாரி டேரக்டர் நாதாரி, அது வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சி, நான் கதை கேட்குறது மோப்பம் பிடிச்சி எங்கிட்ட எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்துடுச்சு. அதாவது வந்து இந்த பூனை கருவாடை மோப்பம் பிடிச்சி வருவாங்க இல்லை, அந்த மாதிரி வந்துடுவாங்க இவங்க. எங்கேருந்து தான் இவங்களுக்கு நியூஸ் போகும்னு தெரியாது. மச்சான் அங்கே கேட்குறாங்கடா, டேய் நான் சொன்னேன்டா உனக்கு ஒரு கட் ஆகுமான்னு பாடுறா, இப்படியே ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்காங்க. நீ என்னடா போய் சொன்னேன்னா ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டான், சப்பையாக ஏதாவது போய் சொல்லியிருப்பான், அவன் அந்த ப்ரொடியூசர் துரத்தி விட்டுப்பான். இப்படி சப்பையாக எங்கேயாவது போய் பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு இடத்துல யாரோ ஒரு ப்ரொடியூசரை ஏமாற்றிடுவாங்க, கிளிக் ஆகிடும். அப்படி வந்து நம்மளை வந்து கன்வின்ஸ் பண்ணி ஒரு கதை இருக்குது சார், 80 லட்சத்தில் முடிச்சு தரேன், அப்படி பண்ணிடலாம் இப்படி வியாபாரம் ஆகும், சூப்பர் சார், அந்த பையன் பிரமாதம் சார், நான் கூட பார்த்தேன் சார், அப்படி இப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட்டை போட்டு டேரக்டர் கமிட் ஆகிட்டார். கமிட் ஆனதுக்கப்புறம் டிஸ்கஷனுக்கு பாண்டிச்சேரிக்கு போகணும் அப்படிங்கிறாரு. சரி சார் போயிட்டு வாங்க, ஒரு ஸ்டோரி லைன் தான் சொன்னார். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7-8 அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கூட்டிகிட்டு பாண்டிச்சேரிக்கு கார் எடுத்துகிட்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. என்கிட்ட அவர் கேட்ட தொகை வந்து 1 லட்சம். நான் வந்து சொன்னேன் அவ்வளோ பெரிய அமௌண்ட் வேண்டாம் சார், 50,000 பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி 50,000 நான் அவர்கிட்ட கொடுக்குறேன். அதை வாங்கிட்டு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரோட பாண்டிச்சேரிக்கு போகிறாரு. அங்கே டிஸ்கஷன் நடக்குது. ஸோ நான் ஃபோனில் வந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எப்படி சார் போகுது என்னன்னு. நல்லா போயிட்டுருக்கேன், சூப்பர் போயிட்டுருக்கு. அவர் 3 நாள் கழித்து நான் ஃபோன் பண்ணும்போது கன்னடா லாங்குவேஜில் வருது. இந்த வரும்ல நீ சூஸ் இந்த சப்ஸ்கிரைபர் பிஸியாக உண்ணாரு அப்படின்னு வரும்ல, அந்த மாதிரி வருது. என்னடா இது பெங்களூரில் இருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணி, என்ன சார் பெங்களூரில் இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு. இல்லை சார் எங்கள் பெரியம்மா ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, நான் வந்து அர்ஜென்ட்டாக காரில் வந்துட்டேன், நீங்கள் சாயந்தரமே போயிடுவேன் சார், டிஸ்கஷன் அங்கே சேஃபாக நடந்துகிட்டு இருக்கு சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ணிட்டார். பின்னாடி தான் எனக்கு தெரிய வருது, படமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் சொல்கிறாரு, அதாவது வந்து அங்கே போய் பாண்டிச்சேரியில் சேர்ந்துருக்காரு, சேர்ந்ததுக்கப்புறம் டிஸ்கஷனே எங்கே நடக்கலை, கூத்து குமாலம் தான் நடந்திருக்கு. பாண்டிச்சேரியில் என்ன கூத்து குமாலம் நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியும், அது நான் சொல்ல வேண்டாம். அங்கே வந்து ஒரு ஃபோன் வந்திருக்கு இவருக்கு, சேர்ந்தன்னைக்கு நைட்டே. என்ன ஃபோன் வந்திருக்குன்னா, ஒரு கன்னட சீரியலுக்கு டிஸ்கஷனுக்கு ஒரு 4 நாள் வர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அங்கே ஒரு 10,000 20,000 கூலி கிடைக்கும் போல் இவருக்கு. அதனால் நேர பஸ் ஏறி பெங்களூர் போயிட்டார் நம்ம ஆள். அங்கே ஒரு 4 நாள் அவர் வாட்டிலும் கன்னட சீரியல் டிஸ்கஷனில் இருக்கார். இங்கே மெயின் பிக்சரு ஃப்யூச்சர் ஃபிலிமு, இதை விட்டுட்டு நல்ல வாய்ப்பை விட்டுட்டு அங்கே போய் டிஸ்கஷன் இருந்திருக்காரு. எனக்கு தெரியவே தெரியாது. அப்புறம் இங்கே வந்து அப்புறம் இவங்களோட ஜாயின் பண்ணி அப்படியே மெட்ராஸ் பண்ணிட்டார். சார் டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு சார், ஷூட்டிங் போயிடலாமா? ஷூட்டிங் போய் நான் சொன்னேன் மார்கழி மாதமாக இருக்குது, ஷூட்டிங் போக வேண்டாம், மார்கழி தள்ளி நம்ம போகலாம், தையில் போகலாம் அப்படின்னும் போது, இல்லை சார் அப்படி சார் இப்படி சார் நம்ம போயிடலாம் சார், நம்ம சென்டிமெண்ட்டில் பார்க்க வேண்டாம் சார், மார்கழிக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் ஷூட் பண்ணிட்டோம்னா சார் அப்புறம் நம்ம உள்ளே கூட போய்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு நாள் ஷூட் பண்ண வைக்கிறாரு, மார்கழிக்கு முன்னாடி கமிட் பண்ணி. எனக்கு அப்போ புரியல ஏன் இவ்வளோ அர்ஜென்ட் பண்ணுறாருன்னு. சரி இன்னொன்று ஒரே ஒரு நாள் ஷூட் பண்ணுறோம், ஷூட் பண்ணிவிட்டு மார்கழி பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணி ஷூட்டிங் போகிறோம். ஷூட்டிங் நடக்குது. மறைமலை நகர்னு ஒரு இடம் இருக்குல்ல,
இங்கே செங்கல்பட்டு செங்கல்பட்டு போகிற ரூட்டில் அங்கே தான் மெயின் லொக்கேஷன்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு சின்ன அர்பன் மாதிரி பிளேஸ், அர்பன் டவுன் மாதிரி பிளேஸு. அங்கே லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி டெய்லி இங்கேருந்து கார் ட்ராவலு எல்லாம் ரொம்ப சிக்கல். சரி பரவாயில்ல போயிட்டு வரலாம், ஏன்னா அந்த லொக்கேஷனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஒத்துக்கிட்டேன் நான், சரின்னு சொல்லி அங்கே போய் ஷூட் பண்ணும்போது ஒரு நாள் ஷூட்டிங் நடக்குது சார். அந்த ஷூட்டிங் நடக்கும்போது ஒரு பாஸ் பண்ணி போகிற ஒரு பொம்பளை வந்து பாஸ் பண்ணி போகிற ஒரு ஷாட் ஒன்று எடுக்கணும். அந்த பொம்பளை வந்து காய் விற்றுட்டு, அதாவது போகிறா கூடையில் காய் விற்றுட்டு போகிறாங்கிற மேட்ரு தான் இது மேட்ரு. இந்த மேட்ருக்கு யாரை வேணால் நடிக்கலாம். ஆனால் அந்த டைரக்டர் உட்காந்துட்டு ப்ரொடக்ஷன் மேனேஜர்கிட்ட நான் சொன்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வேணும் அப்படிங்கிறார். அப்போ நான் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொன்னேன், என்னப்பா நான் சொன்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் வேணுங்கிறாரு. யாரை சொன்னார் அப்படின்னு. சார் காலையிலே ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொன்னார் சார், அது வந்து 20,000 சம்பளம்னு நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்க, இது ஒரு 5,000 பாருங்கன்னு சொன்னீங்களே சார் அப்படின்னா. நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் சார். அந்த பொம்பளையை பார்த்துட்டு இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு அவங்க தான் வேணும் அப்படின்னு ஒரு பேர் சொல்லி கேட்குறாரு சார். நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்போது, என்னையா இதெல்லாம் கூத்து, என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன். சார் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் கையை வைக்கிறாரு. அவர் வந்து ஹாஃப் அ டே ஷூட்டிங்கை நிறுத்திட்டு சேரில் உட்காந்துட்டு கால் மேலே கால் போட்டுட்டு கூலிங் கிளாஸ் அப்படி நெத்தியில் ஏற்றி உட்காந்துக்கிட்டு அப்படி கூலாக உட்காந்துருக்காரு. ஷூட்டிங் நடக்கலை. என்ன விஷயம்னா, அவர் கேட்ட அந்த ஆர்டிஸ்ட் வேணுமா அந்த ஷாட்டுக்கு. அவர் கேட்ட அந்த ஆர்டிஸ்ட்டு திருப்பி வர சொல்லி ஃபோன் பண்ணி அந்த காரில் அந்த மறைமலை நகர் வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்து அதுக்கப்புறம் சன் போயிடுச்சு 5 மணிக்கு. அன்னைக்கு எடுக்க முடியாமல் அடுத்த நாள் காலையில் அதே பொம்பளையை வர சொல்லி அந்த பொம்பளையை வச்சு எடுத்தது படத்தை. அதுக்கு வந்து 20,000 பேமெண்ட்டு. எதுக்கு 20,000 பேமெண்ட்டுன்னு எனக்கு தெரில. உள்ளே என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு தெரில. நிறைய விஷயங்கள் அதை தோண்டி துருவ வேணான்னு நான் பார்க்குறேன். புரியுதா உங்களுக்கு? அதோடு விட்டுருவோம். ப்ரொடக்ஷன் மேனேஜர்னு ஒரு கமிஷன், லொக்கேஷன் சார்ஜில் அங்கே லொக்கேஷன் 30,000 அது 50,000 ஃபிக்ஸ் பண்ணி அங்கே ஒரு கமிஷன், அப்புறம் டீ கொடுக்குற பசங்கிட்ட கமிஷன், சாப்பாடு போடுற பசங்கிட்ட கமிஷன், அப்புறம் வந்து காஸ்டியூமில் கமிஷன், காஸ்டியூம்கிட்ட கமிஷன், ஆர்ட் டைரக்டர்கிட்ட கமிஷன், ஒரு செட்டு போட சொல்லி சும்மா ஒன்றுமே இல்லை, தேவையே படாது, சாதாரணமாக எடுக்கலாம் சார். பின்னாடி ஒரு குச்சி வச்சு அது ஒரு பூவை தொங்க போட்டு அப்படிலாம் பேசுவாங்க சினிமாவில். ஏன் குச்சி வைக்கிறாங்க, ஏன் பூவை தொங்க போடுறாங்க? நம்ம சாதாரணமாக ஒரு இடத்துக்கு போகிறோம், அங்கே உட்காந்து ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், இல்லை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அங்கே எதுக்கு சார் குச்சியும் பூவும்? ஆனால் தொங்க விடுவாங்க. அதுக்கு இந்த குச்சி இப்படி 4 குச்சியை நெட்டு ஒரு பூ மாதிரி அப்படி டெக்கரேட் பண்ணுறதுக்கு 30,000 வாங்க. எங்கேயாவது நடக்குமா? சினிமாவில் நடக்கும். அப்படியெல்லாம் என்னென்ன கொடுமை ஒரு ப்ரொடியூசரை பண்ண முடியுமோ பண்ணி எடுப்பாங்க. காரணம் என்ன, அவங்களுக்கு தேவை வந்து ஒரு ப்ரொடியூசர் சிக்கிட்டால் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி பணத்தை எடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? இது வந்து பெரிய படங்களில், நிறைய படங்களில் வியாபாரம் ஆகுது. இப்போ ரஜினி மாதிரி, கமல் மாதிரி, பெரிய பெரிய விஜய் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் போடும்போது பெரிய வியாபாரங்கள் நடந்தபோது இப்படி செலவுகள் வந்து தயாரிப்பாளர் கண்ணிலே தெரியாது. சரிப்பா பண்ணிட்டு போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஆனால் இந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்குலாம் இது எவ்வளோ பெரிய ட்ரபிள் பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க சார். நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, கந்தசாமி சார்ட்டு நான் ஃப்ரீக்வெண்ட்டாக பேசுவேன், முன்னாடி அவர் தான் கும்பாலம் படம் எடுத்து அவர் பெரிய லாஸ் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் அப்பயே சொல்லியிருக்காரு இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு படமே எடுக்க தெரியலன்னு சொல்லிட்டு. இந்த கான்வர்சேஷன் வந்து படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் வந்ததா? இந்த கான்வர்சேஷன்லாம் எனக்கு படம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரணும். அந்த அறிவு அப்போ இருந்திருந்தா நான் அவர்கிட்ட கேட்டுட்டு ரெஃபரன்ஸ் வாங்கிட்டு எடுத்திருப்பேனே. அந்த அறிவு அப்போ இல்லாமல் போச்சு. அதான் சொல்கிறேன்ல, கண்ணை கட்டி காட்டில் விடுற மாதிரி தான் சார் சில விஷயங்கள் நடந்துருது. நம்மளை மீறி நடக்கிற விஷயங்கள் அது வந்து டிசைன், அது இறைவனோட டிசைன். இப்படி நடக்கணுன்றது அது நடக்க தான் செய்யும். அது மாதிரி நடந்துச்சு சார். இது நான் என்ன பண்ண முடியும்? நான் இப்படி எனக்கு தெரியாது. இவர் வந்து அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மெட்டி ஒளின்னு ஒரு சீரியல்னு நினைக்கிறேன். அந்த சீரியலில் வந்து கன்னடத்தில் போய் டைரக்ட் பண்ணார். இவர் ஒரு 1000 எபிசோட் கிட்ட டைரக்ட் பண்ணார். சரி, இதெல்லாம் நம்பி ஃபாஸ்ட்டாக எடுத்து கொடுப்பார் போல், நல்லா எடுத்து கொடுப்பார் போல் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குறேன். ஒரு நம்பிக்கையில் நம்ம ஒரு வீட்டுக்கு குழந்தை இருக்குது சார், ஒரு நம்பிக்கையில் சார் ஒரு 4 மணி நேரம் வெளியில் போயிட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துக்கோன்னா அந்த கொடுத்துட்டு போன கழுத்தை நெரிச்சு கொண்டான்னா என்ன சார் செய்வீங்க? அந்த மாதிரி தான் சார். ஒரு வேலைக்காரனே வைக்கிறீங்க, கார் டிரைவரே வைக்கிறீங்க. ஒரு இடத்துல காட்டில் போய் நம்ம தனியாக போயிட்டுருக்கோம், மகாபலிபுரம் ரோட்டில் போயிட்டுருக்கோம், ஈசிஆர் ரோட்டில் பாண்டிச்சேரி போகும்போது 2 மணிக்கு கார் நிறுத்திட்டு கத்தியை காமிச்சு கையில் இருக்க கேஷெல்லாம் எடுன்னு சொன்னால் என்ன சார் பண்ண முடியும்? அந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க சார். நம்பி கொடுத்த இடத்துல நம்பிக்கை இருந்தால் தான் அந்த பிரச்சனையே வராது. அதுதானே இங்கே இல்லை, சினிமாவில் அதானே இல்லை. இப்படிலாம் பண்ணி அப்புறம் ஊட்டி போகலான்னு சொல்லி திருமலை நாயக்கர் மகால் மதுரையில் ஒரு பாட்டு, பொள்ளாச்சியில் 2 பாட்டு, ஊட்டியில் 2 பாட்டுன்னு சொல்லி ஊட்டியில் என்ன கொடுமை நடந்துச்சுன்னா, ஊட்டியில் கவர்மெண்ட் லொக்கேஷனு 1000 ரூபா, 1500, 2000 கவர்மெண்ட் கொடுக்குறாங்க நமக்கு. ஏகப்பட்ட ஊட்டியில் எங்கே வச்சாலும் க்ரீனரியாக தான் இருக்க போகுது. ஆனால் எனக்கு அங்கே ப்ரைவேட் லொக்கேஷன் வேணும். ஒரு லொக்கேஷன் சார்ஜ் எவ்வளோ தெரியுமா? ஒரு இடத்துக்கு 45,000 ரூபா, இன்னொரு இடத்துக்கு 65,000 ரூபா, இன்னொரு இடத்துக்கு 70,000 ரூபா. சார் இப்படிலாம் எடுத்தால் கட்டுப்படியாது சார், இது என்ன சார் சின்ன பணம் சார் அப்படின்னு. இல்லை சார் எனக்கு தான் வேணும்.
சாங் எடுக்கிறோம் நம்ம, அப்படி அழகாக அப்படி பிளாக் வச்சு அப்படி நடந்து வரணும். ஒரு வீடோடு இருக்கும் அந்த லொக்கேஷன். இதெல்லாம் தேவையா? எவ்வளோ பட்ஜெட் சொன்னார், எவ்வளோ பட்ஜெட் ஆயிடுச்சு? 80 லட்சம் சொன்னார், கடைசியில் ஆனது 2 கோடி. ஏகப்பட்ட செலவு இழுன்னு இழுத்து என்னென்னமோ பண்ணி, அதாவது அங்கே அந்த லொக்கேஷன்லாம் விசாரித்து பார்த்தா அங்கெல்லாம் கமிஷன், பாதி கமிஷன், இப்படி கமிஷன், இங்கே கமிஷன், இப்படி விசாரித்து அப்படி ஒரே ஒரு பிளாக் சார். ஃபோனில் ஒரு இன்டர்கட் பிளாக் ஒன்று வரும், அந்த பிளாக் வந்து ஊட்டியில் எடுக்கிறார் சார். அது வந்து எங்கே வேணாலும் எடுக்கலாம், அது வந்து பேட்ச் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஊட்டியில் இந்த சாங்கெல்லாம் முடிஞ்சு ஒரு 1 hour ஃப்ரீயாக இருக்குது, நம்ம இங்கே எடுத்துடலாம் அப்படின்னாரு. ஒரு டெலிஃபோன் பூத்தில் நின்று அந்த ஹீரோயின் நம்பர் என்ன அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஷாட்டு. சார் இது மெட்ராஸில் எடுக்கலாமே சார். இல்லை ஃப்ரீயாக இருக்கும்ல, அதை யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறார். அதாவது வந்து அவ்வளோ உழைக்கிறாராம் அவர். சரி எடுங்க சார் அப்படின்னு அதை முடிச்சுட்டு அந்த சும்மா ஜஸ்ட்டு 20 நிமிஷம் நான் அந்த இடத்துல எடுத்ததுக்கு 20,000 ரூபா அவனுக்கு கடைக்காரனுக்கான். எங்கேயாவது நடக்குமா? அதுக்கு நம்ம வீட்டில் ஒரு செட்டு போட்டு, இல்லை நம்ம வீட்டில் ஒரு செட்டை போட்டு ஃபோன் பூத்து மாதிரி எடுத்தால் கூட 20,000 ரூபா ஆகுது. இந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு வந்து ஒரு வழியாக படத்தை முடித்தேன் நான். அதை கொண்டு ரிலீஸ் பண்ண முடியாமல் ஏகப்பட்ட வேதனையில் நிறைய ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டு பார்த்தேன். அது படம் ஒன்றுத்துக்கும் ஆகாது, தேராதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் அதை நான் ட்ராப் பண்ணிட்டேன். அங்கே போய் கும்மாளம்னு ஒரு படத்தை எடுத்து அங்கே வந்து பயங்கரமாக கும்மாளம் அடித்து, இங்கே வந்து ஊதாரின்னு ஒரு படத்தை எடுத்து என்ன வந்து முழுசாக ஓச்சு விட்டு, இப்படி சினிமாவில் வந்து இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்குது சார். தயாரிப்பாளர்கள் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்க வேண்டியிருக்கு. யாரை நீங்கள் நம்பி ப்ராஜெக்ட் கொடுக்குறதுன்னு யாருக்குமே இப்போ கண்டுபிடிக்க முடியல. அதாவது வரும்போது ரொம்ப நல்லவங்க மாதிரி வராங்க, என்னென்ன செய்யணுமோ அவ்வளோ நான் செஞ்சு கரெக்டாக எடுத்து கொடுத்துருவேன் சார், அப்படி சார் இப்படி சார்னு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸை கொடுத்து நல்லா பேசி கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ண வச்சு அந்த தயாரிப்பாளர் கமிட் பண்ணதுக்கப்புறம், இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறீங்க, லாஸ்ட்டாக கிளைமேக்ஸ் ஒன்று, ஒரு மண்டபம் இங்கே விருகம்பாக்கத்தில் ஷூட்டிங் நடக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 200 ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும். கல்யாண செட்டப்ட்டால் வந்துடும்ல, போட்டு அதில் தான் கிளைமேக்ஸாம். அதை ஓடுறாராம், அங்கே ஓடுறாராம், காமெடியாக இப்படியா அப்படியே அந்த சுந்தர்சி மாதிரி எடுக்கிறாராம். எடுக்கிறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணி அந்த ரூம்குள்ளே போய் ஓடி சாத்திப்பாங்க, இந்த ரூம்குள்ளே வந்து திறப்பாங்க, அந்த ரூம்குள்ளே எழுதுவாங்க. அதெல்லாம் எடுக்கிறார் 4 நாளைக்கு எடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ நான் எதேர்ச்சியாக சாப்பிட்டுட்டு கை கழுவலான்னு அப்படி நடந்து போகிறேன் அந்த மண்டபத்தில். என்ன அவங்க நோட்டீஸ் பண்ணல, அந்த டேரக்டரு ஒரு 4-5 பேர் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே டிவி சீரியல் டேரக்டர்ஸ், அவங்க பேரெல்லாம் நமக்கு வேண்டாம். அவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு அதில் ஒரு டேரக்டர் சொல்கிறாரு, ஏப்பா இது அவர் பேரை சொல்லி, ஏப்பா நீ தான் 90% படத்தை எடுத்துட்டியப்பா, இனிமேல் ப்ரொடியூசர் குடுமி உன் கையில் வந்துருச்சுல்ல, பிடிச்சி இழுப்பா, நல்லா இல்லைன்னு இழுப்பா, என்ன வேணால் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் அப்படி கிராஸ் பண்ணி போகிறேன், என் காதில் உழுகுது. நான் போகிறத அவங்க கவனிக்கவே இல்லை, அவ்வளோ மும்மரமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி திருச்சி பேசிட்டு இருக்காங்க. இப்படி போச்சுன்னா சினிமா எங்கே இது விளங்கும்? உருப்படவே உருப்படாது. சினிமாவில் முதல்ல வந்து தொழிலை வந்து தொழிலாக பக்தியோடு எடுக்கணும்னு வர்றவங்க வரணும். நான் வந்து இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் சார், எல்லா டைரக்டரையும், எல்லா கதாசிரியர்களும், எல்லா தயாரிப்பாளரையும், எல்லா நடிகரையும் நான் குறை சொல்லலை. சினிமாவில் மெயினாக வந்து நிறையா, அதாவது வந்து இந்த மாதிரி ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க, சினிமாவில் வந்தால் அது கிடைக்கும், சினிமாவில் வந்தால் இது கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வராங்க பாருங்கள், அவங்களுக்கு இது தொழில் கிடையாது, அவங்களுக்கு இது தப்பான இடமா இருக்குது. அவங்க வந்து கும்மாளமும் குத்தாட்டமும் போட்டு போகிறாங்க, புரியுதா உங்களுக்கு? நேர்மையாக வராங்க பாருங்கள், நல்ல கதை வச்சுட்டு, நல்ல டைரக்டர், நல்ல ரைட்டர், நல்ல கேமராமேன், நல்ல எடிட்டர், யாருன்னு நமக்கு கண்டுபிடிக்க முடியல. இதனால் உண்மையோடையே ஒருத்தன் வரான், சினிமாவை நேசித்து உண்மையாலுமே ஜெயிக்கணும்னு வரான். எத்தனை பேர் சினிமாவில் ஜெயிச்சிருக்காங்க? நம்ம பாரதிராஜா சார் மாதிரி, பாலுமகேந்திரன் சார் மாதிரி, மகேந்திரன் சார் மாதிரி எத்தனை லெஜண்ட்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இப்படியெல்லாம் சினிமாவில் ஜெயிச்சவங்க உண்மையிலே வராங்க. அவங்கள எப்படி சார் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள்லாம் ஆட்டோமேட்டிக்காக வராமல் போயிடுது. ஏன்னா நீங்கள் யார் நல்லவன் யார் கெட்டவனாலும் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இப்போ நானே ஒரு படம் எடுக்க விருப்பப்படுறேன் உண்மையிலுமே, ஆனால் யார் நல்லவன் யார் கையில் கொடுக்கலாம் டைரக்ஷனை அப்படிங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியல. அது ஒரு பெரிய, அதாவது இது வரைக்கும் விடை காண முடியாத புதிராக இருக்குது. கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கதை முடிஞ்சு ஜோலியை முடிக்கிறது தான் இருக்காங்களே தவிர, அவங்க ஜாலியாக இருக்கிறதுல தான் இருக்காங்களே தவிர, படத்தை எடுத்து கொடுக்கணும், ப்ரொடியூசருக்கு லாபம் சம்பாதிக்கணும், 2 கோடி 3 கோடின்னு இன்வெஸ்ட் பண்ணுற தயாரிப்பாளருக்கு நம்ம லாபம் பண்ணி கொடுக்கணும், நேர்மையாக இருக்கணுன்ற எண்ணங்கள் யார்கிட்டையுமே இன்றைக்கி இல்லை. நீங்கள் கேட்டிங்க இல்லை ஏன் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணீங்கன்னு, ரிலீஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னு, இதுதான் இதுக்கு பதில். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க இல்லைங்க, அது வந்து ஃபிலிமில் பண்ணேன், 2011 பண்ணேன். அதோட பெட்டி அது 2 பாக்ஸில் போட்டு 7 ரீலு
ரெண்டு ரெண்டு ரீலாக இருக்கும், அதை போட்டு போடணும். இந்த 14 ரீல் வந்து எங்கள் வீட்டில் நான் வச்சுருக்கேன். அதாவது நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்கள கொண்டு போய் புதைச்சிருவோம், இல்லை எரிச்சிருவோம். அப்படி புதைக்காமல் அந்த உயிர் இறந்தவங்கள பெட்டிக்குள்ளே, சவப்பெட்டிக்குள்ளே வச்சுக்கிட்டு டெய்லி பார்த்து பார்த்து அழுகிறது எவ்வளோ வேதனையோ, அதை விட துன்பமான விஷயம் அந்த படப்பெட்டியை வீட்டுக்குள்ளே வச்சு டெய்லி பார்த்து 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 சாப்பிடும்போது, தூங்கும்போது, பேப்பர் படிக்கும்போது, இப்படி நடந்து போகும்போது, அப்படி நடந்து போகும்போது கண்ணால் பார்த்து பார்த்து வேதனைப்படுறது இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதை விட கொடுமையான விஷயம் சார். அதாவது ஒரு சவப்பெட்டியை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு எப்படி ஒரு குடும்பம் நல்லா இருக்க முடியும்? அப்படி தான் ஒரு பெட்டி, அதாவது சினிமாவில் எடுத்த படப்பெட்டியை வச்சுக்கிட்டு அதை வியாபாரம் பண்ண முடியாமல், ரிலீஸ் பண்ண முடியாமல் ஒரு ப்ரொடியூசர் உட்காந்துருக்காருன்னா அதோட வேதனையான துன்பமான விஷயம் எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த தயாரிப்பாளருக்கும் வரக்கூடாது. அதனால தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன். நிறைய பேர் இதை மாதிரி வெளியில் வந்து சொல்லணும். சினிமாவில் உள்ள அதாவது வந்து பிரச்சனைகள், அவலங்கள், சிக்கல்கள் இதெல்லாம் சொல்லி புதுசாக வர தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு இதெல்லாம் இருக்குது போல் அப்படின்னு சுதாரிச்சுக்கிட்டு அவங்களாம் படம் எடுக்கிறத கரெக்டாக பண்ணணும். அதுதான் என்னுடைய நோக்கம். அதனால தான் இந்த பேட்டியை நான் சொல்கிறேன். சார், எவ்வளவோ நல்ல இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள்லாம் வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து வாய்ப்பு கிடைச்சும் நிறைய பேர் வந்து தவறாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பேட்டி அவங்களுக்குலாம் ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். ரொம்ப நன்றி சார், அவங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் எங்களோட பயன்படுத்தினீங்க. மிக்க நன்றி. நன்றி சார்.